இந்த உலகத்தில் அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன் என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய எதிர்காலம் நான் திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு பயம், ஒரு குழப்பம் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படித்தான் யோசேப்புக்கும் இருந்தது. மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பமுற்றதை அறிந்ததும் அவனுக்குள்ளாக ஒரு குழப்பம், ஒரு பயம். ஏன் என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறது, நான் திட்டமிட்டபடி செல்லவில்லையே, அநேகர் என்னை கேள்வி கேட்பார்களே, நான் என்ன பதில் சொல்வது என்று சொல்லி குழம்பி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் தேவதூதன் வந்து சொல்கிறான், do not be afraid. இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுக்குள்ளாக இருந்த ஒரு பயம் விலகிச் செல்கிறது. தேவதூதன் சகலத்தையும் அவன் விலக்கிச் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து இப்படி பிறப்பார், இப்படியெல்லாம் நடக்கும் என்று விலக்கிச் சொல்லவில்லை. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை மாத்திரம்தான் அவனிடத்தில் சொன்னார். அவன் அதை விசுவாசித்து கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பயம் விலகினது. அவனுடைய ஃபியூச்சரை கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டார். இந்த கால வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இல்லைன்னா நீங்க திட்டமிட்டபடி உங்களுடைய எதிர்காலம் போகவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? யோசேப்புக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறார், do not be afraid. பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய ஃபியூச்சரை பொறுப்பெடுத்துக் கொள்வார்.